பாசிப்பயிர் லட்டு தான் செய்ய போகிறோம். பாசிப்பயிரில் லட்டு எப்படி செய்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாசிப்பயிர் வந்து நல்ல நல்ல பொடுசாக தான் இருக்கும். நாடு பயிருங்கிறது நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். பாசிப்பயிரை வந்து அரை கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணினது தான். இப்போ நம்ம அரை கிலோவும் இந்த கடாயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். ரொம்ப கருகாத அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு பூராமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா மணக்க வறுபட்டுருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா இப்போ வறுபட்ட அந்த பாசிப்பயிரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் நம்ம தட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு வெல்லம் வந்து துருவன வெல்லம் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு பாகு வந்து லேசான பிசு பதம் வந்தாலே போதும். அது வரைக்கும் நம்ம பாகை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தை நீங்கள் லேசாக பாகு வந்து லேசாக பிசு பதம் இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா பிசுப்பாக இருக்கும். அந்த கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். பிசுப்பாக இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை வந்து நல்லா ஜல்லடையில் போட்டு தனியாக வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஆறின பாசிப்பயிரை பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதாவது 2 ரவுண்டாக அடிச்சுக்குவோம். ஒரே ரவுண்டாக அடிக்க வேண்டாம். இப்போ பாதியாக நம்ம 2 தடவை நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ பொடி போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக வலுவலுலாம் வராது. மிக்சி ஜாரில் அடிக்கும்போது லேசான ஒரு பரபரப்பு இருக்க தான் செய்யும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம 2வது ரவுண்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் மிக்சி பவுலில் சேர்த்துருவோம். அடுத்து இது போல் கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டோம். சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகின உடனே ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு நெய்யிலேயே வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக அப்படி பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே பாசிப்பயிறு மாவுங்க அரைச்சி வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்கதை இந்த நெய்யில் சேர்த்துருங்க. எல்லா மாவையுமே நெய்யில் சேர்த்துட்டு நெய்யிலேயும் இந்த மாவை நம்ம வறுத்தெடுக்கணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. வறுக்கும்போது நெய்யை நீங்கள் கூட கொஞ்சம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ பாசிப்பயிறு மாவு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நெய்யில் சூப்பராக வறுபட்டுருச்சு. 5 நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்துட்டு நம்ம அப்படியே மறுபடியும் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துட்டு அதே மிக்சிங் பவுலில் நம்ம எல்லா மாவையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அந்த பாகில் 3/4 வாசி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. நல்லா இது போல் நல்லா விரவி கொடுங்க. புரோட்டீன் நிறைந்த பாசிப்பயிறு லட்டு சும்மா செம்மையாக தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாகு வந்து ஒரு 3/4 வாசி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நமக்கு அதுவே சரியாக இருக்குது. 3/4 வாசி பாகு நமக்கு சரியாக இருக்குது. 1/4 வாசி நமக்கு மிச்சம் தான் இருக்குது. இப்போ லட்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் சரியாக இருக்குது. பாகு போட்டு நல்லா விரவி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு மீடியமான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ வந்து பாகு இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றும் போது தான் நமக்கு அந்த பரபரப்புன்னு இருக்க மாவு வந்து நமக்கு அந்த மாதிரி உருண்டை பிடிக்கைக்கு வரும். அந்த பிசு பதம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்பி பதம் விட்டுட்டிங்க அப்படின்னா மொறுன்னு ஆயிரும். அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்போ சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. பாசிப்பயிறு லட்டு உருட்டியாச்சு. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான பாசிப்பயிறு லட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.